திரு மதிவாணன், இங்க யாரு நம்பிக்கையோட காத்திருக்கா? நிறைய இடங்கள்ல நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற வகையில தாவேக்காவுக்கான இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது பொதுவெளியில பேசக்கூடிய கருத்துக்கள் அல்லது கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் முடிவுகள் அப்படிங்கிற அடிப்படையில் அது தொடர்பான ஒரு தொடர் விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரையில் ஒரு 7 அணிகள் மொத்தத்தில் நினைக்கிறேன் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுத்தாங்க. அதில் திமுக, அதிமுக, தாவேகா இந்த மூன்றும் நம்பிக்கையாகத்தான் இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். சரி, ஏன்னா அவங்க எல்லாரும் ஆட்சி அதிகாரம் தங்கள் கைக்கு வரும் அப்படின்றத அவங்க திட்டம் போட்டு அவங்க சீரியஸாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. 233 இவங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க தாவேகா, 169 தனியாகவே திமுக, அதே போல் அதே ரேஞ்சில் அதிமுக ஃபைட் பண்ணியிருக்காங்க. உங்கள் கூட்டணி மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ மாநிலம் முழுவதும் நின்று இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை. இது 4ஆம் தேதி மத்தியானம் 1 மணி வரைக்கும் இருக்குங்க. 1 மணிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். என்னை பொறுத்தவரையிலுங்க இந்த எக்ஸிட் போலில் நான் நம்பலை, ஒப்பீனியன் போலையும் நம்பலை. கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டுல எக்ஸிட் போல் ஓரளவுக்கு ரிலை பண்ணலாம். ஏன்னா அது சுட சுட ஓட்டு போட்டு வந்தவங்க கிட்ட கருத்து கேட்டு சொல்றாங்க. ஆனா வில்சன் சார் சொன்ன மாதிரி கருத்து சொல்றவன் உண்மையா சொல்லணும் இல்ல. வாட் எவர் யூ ஃபீட் இட் டேட்டா கம்ப்யூட்டர், அதுதானே ரிசல்ட் வரும். அவன் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு இன்னொருத்தருக்கு போட்டதா சொன்னான்னா அது ஃபெயிலியர் ஆகிடும்ல. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல 3 அணி கடுமையா மோதுதுங்க. நெக் டு நெக் ஃபைட் நடக்குது. ஒரு அன்பிரிடிக்டபிள் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடுன்னு எல்லாருமே சொல்றாங்க. நீங்க கலை யதார்த்தத்தை சொல்றீங்க. 3 அணிகள் கடுமையா மோதிச்சு கடுமையா வேலை பார்த்தாங்க, அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்றீங்க. இல்ல ஆனா களத்துல பேசப்பட்டது அல்ல சொல்லப்பட்டதுன்னு பார்த்தா திமுகவும் அதிமுகவும் நேரெதிரா எங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு 2 கட்சிகளும் 2 பெரிய பிரதான திராவிட கட்சிகளும் சொன்னாங்க. தாவேக்கா எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற களத்துல பேசுறாங்க. 3 பேருக்கு இடையே தாங்க போட்டி, 2 பேர்லாம் கிடையாதுங்க. அந்த களம் மாறிடுச்சுங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு இருதுருவ அரசியல் என்பதே மாறப்போகுதுங்க. இது 3 கட்சிகள் தான் இனிமேல் தமிழ்நாட்டில் அதிகார போட்டியில கலந்துக்க போறாங்க. அது நீங்க 2026 மே 4க்கு அப்புறம் சாயந்தரத்துக்கு அப்புறம் பார்ப்பீங்க. நான் இந்த இதை பத்தி சொன்ன எக்ஸிட் போல்ல என்ன இந்த மாதிரி சொல்றவன் உண்மையை சொல்லனா கதை தப்பா போயிடும் சொன்னேன். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த தேர்தல் ரொம்ப நெக் டு நெக் வரப்போகுது. இதுல ஒரு 4 லட்சமோ என்னவோ போஸ்டல் ஓட்டு இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது தேர்தல் நாளுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாலே பதிவாயிடுச்சு. இப்போ அதில் இப்போ இந்த காவல்துறை அதிகாரிகள் தேர்தல் பணியில் இருக்கிறவங்களாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பற்றி இவங்க எந்த இதுவும் கணக்கில் எடுத்துக்கல எக்ஸிட் போல். ஏன்னா நீங்கள் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி போன வாட்டி இருந்தப்பவே டி நகரில் சத்யநாராயணா வெறும் 137 ஓட்டில் தான் தோத்தாரு. அதனால் இந்த தேர்தலில் ரொம்ப கடுமையாக நெக் டு நெக் ரேஸ் இருக்கும்போது சில 100 ஓட்டுகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும்ன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். அப்போ ஒரு லட்சக்கணக்கான போஸ்டல் ஓட்டை கணக்கிலே எடுத்துக்கிறது தான் யாரும் சொல்லலை எக்ஸிட் போல்ல. ரெண்டாவது எவ்வளவு பேரை சாம்பிள் எடுத்தாங்கன்னு ஒருத்தரும் சொல்லலைங்க. எக்ஸப்ட் அந்த இந்தியா டுடே மை ஆக்சிஸ் 40,000 பேர் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று காமக்கையா இது ஒரு அனலிட்டிக்கல்ன்றப்ப அவங்க 1,08,000 பேர் சாம்பிள் எடுத்தோன்னு சொல்றாங்க. அதனால இது எந்த அளவுக்கு இவங்களால கணிக்க முடிஞ்சது, இவங்க சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒட்டு மொத்தத்தில் 2-3 விஷயங்கள் இதுல முடிவாகும் நான் நினைக்கிறேன். அந்த இருதுருவ அரசியல் என்பது முடிவுக்கு வரும். 67 இது வரைக்கும் இருந்தது இல்லையா, அது முடிவுக்கு வரும். அதே போல தாவேகா என்பது ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியா அடுத்த ஒரு 25-30 வருஷத்துக்கு இருக்கிறதுக்கான அடிப்படை இந்த தேர்தலில் உருவாகும். முதல் தேர்தல்ல தான் அவங்களுடைய பலம் பலவீனம் என்ன அப்படிங்கறதே டெஸ்ட் பண்ணப்படும். இதுவரைக்கும் அன்டெஸ்டட்னு சொல்லிட்டு இருந்ததுல நாளைக்கு தான் டெஸ்ட் ஆகி ரிசல்ட் வரப்போகுது. இல்ல நான் ஒன்னு சொல்றேன். தேர்தலுக்கு முன்பு பேசினவங்க மற்ற கட்சிக்காரர்கள் விஜய் எந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க, எத்தனை பர்சன்ட் வரும். இன்னைக்கு திமுக கூட்டணி தலைவர்களே காலையில இருந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இன்னைக்கு திமுகவை ஆதரித்து ஊடகங்களை பேசினவங்க எல்லாம் எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னா 25% ஓட் கண்டிப்பா வாங்குவாருன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இப்ப உதாரணத்துக்கு நீங்க அது சொன்னதுனால கருத்து கணிப்பு பேசினதுனால அதை ஒட்டியே கேட்கிறேன். கருத்து கணிப்பு முடிவுகள்ல என்டிஏ கூட்டணிக்கு நம்பர்ஸ் குறைவா வருது, ஒருவேளை தாவேக்க கொஞ்சம்
ஒரு சில இடங்களை பெறும் பட்சத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிக்கு இது தாவேக்கவை அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் கேட்கும்போது விஜயால ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியாது, அவரை ஒரு டிசைடிங் ஃபேக்டரெல்லாம் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இல்ல, நயினார் நாகேந்திரன் தான் வந்து இந்த தமிழ்நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்க போறவரா. முதல்ல அவர் வந்து சாத்தூர்ல ஜெயிக்கிறாரா பாருங்க, எம்எல்ஏ வாராரா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து களத்துல வந்துங்க 3 அணிகள் கடுமையா மோதுதுங்க. எனக்கு முன்னாலே பேசின நண்பர்கள் சொன்ன மாதிரி திமுக ஓட்டையும் திரு விஜய் வாங்கியிருக்காரு, அதிமுக ஓட்டை பெரிய அளவுக்கு வாங்கியிருக்காரு. தலித் சமூக மக்கள், அதே போல இஸ்லாமியர்கள் சிறுபான்மை, இப்படி தகுதி ஜாதி வாரியா சமூக ரீதியா பார்த்தீங்கன்னா ஓபிசி எம்பிசி எல்லாம் நிறைய வாக்குகளை இளைஞர்கள் அந்த பெண்கள் என்பது இல்லாத இது வந்து கொத்து கொத்தா வாங்கி இருக்காருங்க. இந்த யதார்த்தத்தை நாம மதிவாணன் அவர்களினுடைய கணிப்பு கருத்து இந்தியா அதுவுமே கணிப்பு தான். அதுவுமே கணிப்பு தான். நமக்கு ரிசல்ட் வந்து நம்பர் வந்தாதான் ஜெயிப்போம். 31 36 சொன்னவங்க இப்ப எங்க போனாங்க? எல்லாமே கணிப்புகள் தான் சார். ரிசல்ட் ரியல் நம்பர்ல நாங்க ஜெயிப்போம்னு சொன்னாங்களே, இப்போ அவங்க சொல்றாங்க. இப்பயும் அதிமுக சொல்றாங்க. நேற்றைக்கு அறிக்கை வெளியிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 210 இடங்கள்ல வெல்வோம் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவரை சொல்ல அவர் வெல்வார் எல்லாரும் சொல்றாங்க. கனவு காண்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. எடப்பாடி will be a distant third in this election. நான் இப்ப சொல்றேன், எடப்பாடி will be the distant third. இது உங்களோட விருப்பமா கணிப்பா? கணிப்பு. ஏன்னா இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி ரொம்ப பலவீனமா பேசுவோம். திரு மதிவாணன், திரு பிரியன், இங்க இன்னும் ஒரு நாள் தான் முழுமையா இருக்கு. திங்கட்கிழமை தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. ஆனால் தொடர்ந்து பல்வேறு அரசியல் தலைவர்களும் பொதுவெளியில பேசுறது, குறிப்பா திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பொதுவெளியில தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது எதன் வெளிப்பாடு? அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, அதாவது வந்து இந்த போலிங்க்கு முன்னாடிலாம் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். ஒவ்வொரு அணிக்குள்ள பலம் என்ன, பலவீனம் என்ன, யார் யாரோட ஓட்டை எடுப்பாங்க போன்ற விஷயங்கள்லாம் பல தடவை பேசப்பட்டது. மறுபடியும் இன்றைக்கி இந்த கணிப்புகள் எக்ஸிட் போல் வந்த பிறகு நம்ம இதே விஷயத்தை தான் மறுபடியும் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம சசிகலா ஓட்டை பிரிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நண்பர் கூட சொன்னார். சசிகலா வந்து எடப்பாடியை பற்றி ஒன்றுமே பேசலை அப்படின்னாங்க. சசிகலா எடப்பாடி தொகுதியிலேயே போயிட்டு நன்றி இல்லாத எடப்பாடி அசம்பிளிக்கு போகணுமான்னு கேள்வி கேட்டாங்க. எடப்பாடியை போய் கேள்வி கேட்டாங்க. சொல்லுங்க, நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. கருத்துதான். இதுக்கு மட்டும் இது வரைக்கும் திமுக போட்டவங்க 2019, 2021, 2024